வைரல் ரீல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்க இந்த இன்ஃபினிட்டி வீல் எஃபெக்ட் எப்படி நீங்கள் CapCut வச்சு கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் முடியும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி லென்த் டியூட்டோரியல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் CapCutல போய்க்கோங்க. CapCutல போயிட்டு உங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எஃபெக்ட் வரணுமோ அந்த கிளிப்பை மட்டும் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் டைம் வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் மட்டும் தனியாக வந்து வரும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆர் காப்பின்னு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த டூப்ளிகேட் பண்ண போட்டோ இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் மெயின் கிளிப் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே டேரக்டாக வச்சுட்டு அந்த சைஸை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓவர்லேல கொண்டு வந்தீங்க இல்லையா ஒரு கிளிப், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு சர்க்கிள் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மாஸ்க்குள்ள போனதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீலோட ரிம் மட்டும் தெரியுற மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணிட்டு பொசிஷன் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் டைம் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட எண்டிங்கில் டைம் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து உள்ள ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சிறுசாக்க முடியுமோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. இப்போ ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணுற கிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட்னே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்ளை மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஓவர்லேல வச்சிருக்கீங்களே இமேஜ், அந்த இமேஜ்லேருந்து ஒரு 0.2 செகண்ட்ஸ் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த இமேஜ் பின்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கீ ஃப்ரேம் 2 ஆட் பண்ணோம் இல்லையா, அதை ரெண்டாவது கீ ஃப்ரேமில் வந்து டைம் லைன் வச்சுக்கோங்க. டைம் லைன் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் நம்ம சுருக்குனீங்க இல்லையா ஃபர்ஸ்ட், அதை விட கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இமேஜ் வந்து மறைச்சிட்டு முன்னாடி இருக்கும். இதை வந்து நம்ம பின்னாடி கொண்டு போகணும். அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர்ஸ்குள்ள போயிட்டு ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்க இமேஜ் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு ஸ்வைப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், இது பின்னாடி போயிடும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி காப்பி கொடுத்துட்டு அது டூப்ளிகேட் கொடுத்துட்டு இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ரெண்டாவது ஒரு லேயர் வச்சிருந்தீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 0.2 செகண்ட்ஸ் தள்ளி வைங்க. வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டாவது கீ ஃப்ரேம்ல டைம் வச்சுட்டு அந்த இமேஜோட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. நீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்க ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நீங்க ஒரு டைம் அந்த புது லேயர் கிரியேட் பண்ணும்போது அதை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண லேயர் வந்து மறைச்சிக்கிட்டே வரும். நான் சொன்ன மாதிரி லேயர்ல போயிட்டு லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு வந்து டிராக் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா பின்னாடி அலைன் ஆகிட்டே வந்துடும். ஸோ இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா போதும். இதை பண்ணிட்டு நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாயிரத்துக்கு மேல இந்த மாதிரி பிளாக் வந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம லேயர் வச்சிருக்கோம் இல்லையா மேல, அதை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லென்த்துக்கு வந்து இப்போ நான் இழுத்து வர மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான லென்த்துக்கு இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்கரான இன்ஃபினிட்டி வீல் எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ இந்த ஃபுல் லென்த் டியூட்டோரியல் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்களும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் அதை வந்து அடுத்த வீடியோல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்க சாரதி.